ஆகஸ்ட் 17, 2025 லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பீகார்ல வாக்காளர் உரிமை யாத்திரைன்னு ஒரு யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் 15 டேஸ்ல கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன எய்ம்ல இதை செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லப்படுதுங்க. ஒன்று, ஓட்டர் ரைட்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, எலெக்ஷன்ல என்ன மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தணும். அது ஏங்க பீகார்ல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்துட்டாலே ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, கவர்மெண்ட் அவர்களுடைய கவர்னன்ஸ்ல என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. அது நாட்டின் நல்லதுக்காகவும் இருக்கும். அவர்களுடைய பார்ட்டிஸை மக்களுக்கு வெளிப்படுத்தி ஆளக்கூடியவர்கள் மீது சேற்றை வாரி இறைக்கிறதுக்கும் இந்த முயற்சி எடுக்கப்படும். இந்த ஃபண்டமெண்டலை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது ஏன் பீகார்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் லிஸ்ட்ஸ்ல வாக்காளர்களுடைய ஃபேக் என்ட்ரிஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அது ரிமூவ் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இப்ப ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. மிஸ்டர் ராகுல் காந்தி அவருடைய ஸ்பீச்சை பார்க்கும் பொழுது பயங்கரமான கிளைம் ஒன்று பண்றாரு. என்ன அப்படின்னா, நாடு தழுவிய எலெக்ஷன்ல மிகப்பெரிய கையாடல் நடந்திருக்குது, ஸ்டாலன் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அன்ஃபேரா நடந்துக்கிறாங்க, ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க. ராகுல் காந்தி கிளைம் பண்றாரு ஆப்போசிஷன் பார்ட்டியா, எலெக்ஷன் கமிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிப்ளை கொடுக்குறாங்க. இப்ப பீகார்ல யாத்திரை நடத்துறாங்க இல்லையா? அப்ப இத குறிப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பதில்ல. என்னன்னா 1.6 lakhs பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. 28,000க்கு மேற்பட்ட புகார்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்குது. நீங்க எப்படி போற போக்குல கையாடல் நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுவீங்கிற மாதிரி ஒரு வேலிட் பாயிண்ட எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் மிஸ்டர் ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாங்க, no third chance will be provided. ஒன்னு, இதற்கான அஃபிடவிட், அதாவது சத்திய பிரமாணம் தாக்கல் செய்யணும். அப்படி இல்ல பகிரங்கமா பொதுவெளியில மன்னிப்பு கேளுங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னொன்னு நமக்கு என்ன தெரியுமா புரிய வருது? இது ஹை ரிஸ்க் கேம்பிள், நோ டவுட் அட் ஆல். ஆனா இந்த நீதிமன்றம் அப்படின்னு போயிட்டாலே மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன கிளைம் பண்ணாரோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுவார். அதுல கொஞ்சம் பிசிறு தட்டுனாலும் கேஸ் லாஸ் ஆகிறத விட்டுருங்க. நாடு தழுவிய இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா நிலைமைக்கு இது மிகப்பெரிய ஆபத்து. 50-50 அடிச்சா போனஸ் ஜாக்பாட், இல்ல ஆளே காணாம போயிடுவாங்க. எபோல் இது கோர்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா ஃபைனல் கன்க்ளூஷன் அந்த ஜஸ்டிஸ் வர்ற வரைக்கும் மக்கள் பொறுமையா இருக்கணும்.